நான் தான் உங்கள் விஜய் வளர்ந்து சார். ஸோ இந்த வீடியோ நம்ம கவர்மெண்ட் நான் புதுசாக ஒரு எஸ்எம்இ தான் ஆரம்பிச்சிருக்கேன். எஸ்எம்இ பொறுத்துனா கொள்ளை எஸ்எம்இ இந்த எஸ்எம்இ தான் நான் புதுசாக சேர்ந்துருக்கேன். ஆல்ரெடி ஒரு ஸ்டார்ட் போட்டிருப்பேன். ஓகேவா, அந்த எஸ்எம்இயில் புதுசாக சேர்ந்துருக்கேன் நான். ஸோ வாங்க ஸ்டார்ட் எடுக்கலாம். ஃபஸ்ட் நம்ம வந்துக்கலாம். நிறைய பேர் இருக்காங்க. ஜாம்பி தலையன் ப்ரோ வந்து நிற்கிறாரு. ஓகேவா, ஸ்விட்சபிள் கிரவுண்டு வந்தோடனே ஒரு ஃபீவராக தான் இருக்குது. இதெல்லாம் மிக்ஸ் பில்டு அதனால் யாராவது சோகிட்டிங்க இருந்தாங்க பாருங்கள். எவ்வளோ ஹைட் கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ரெயினியாக வரும். அது ஒரு பக்கு என்ன பக்குன்னு தெரியல. ஆஹா, ஐ ஆம் த பெஸ்ட்டு எம்எல்ஜி பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிகிட்டே இருக்காங்க தான். அப்புறம் வேர்ல்டு கனெக்ட் ஆகிட்டுச்சுன்னு வந்துட்டேன். சர்வர்னா நிற்கிது. எப்போ தான் உள்ள போகும்போது தெரியல. இந்த ஃபீவர் அதிகமாக இருக்குங்க. பார்த்துட்டேன் நானும் ஹாஸ்பிட்டலில் போய். அதுக்கப்புறம் ஆரம்பித்தோடனே தண்டர் ஸ்டாமில் ஆரம்பிச்சிடும். எவனும் அடிச்சுட்டே இருக்கா ஸ்கெல்டன் போயப்பில். நான் அந்த வீடியோவை ஒரு மாத்திரை போட்டு தான் ஆரம்பித்தேன். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதாக தான் இருக்குது. இவன் எப்படி சிங்க நீந்திட்டு வரான்? வாட் நான் சொல்ல விரும்பலை. வாய்ஸ் கம்மியாகிடுச்சு, நான் மன்னிச்சு. வேறு மேலெலாம் ஸ்கெல்டன்ஸ் பண்ண இருக்கிறாங்க. வயசு மழை பெஞ்சு ஒரு வழியாக முடிச்சுட்டு நான் கட் பண்ண காமிக்க வைக்கிறது தான் வாய்ஸ் போட ஆரம்பித்தேன். இந்த இடத்துல இறங்கும் போது எனக்கு நிறைய கெடுதலாம் நடக்கும். ஓகே, இவர் தான் நம்ம கிரேசி கில்லர். இந்த எஸ்எம்பி ஓனர் இவர் தான். ஆனால் அவர் வந்து சும்மா காமெடி பீஸ் தான். செத்துருவேன் பாருங்க. இத்தனை ஜாம்பி சும்மா அச்சு பிச்சு விளாண்டுட்டு இருந்தோம் நாங்கள். சும்மா 20 ரூபா வாய்ஸ் ரெக்கார்ட் கொடுத்துக்கிறேன், ஸ்டார்டிங் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஃபீவருங்க. என்னால் இந்த ஃபீவரை தாங்கல. உங்களுக்கு யாராவது ஃபீவர் இருந்துச்சுன்னா இந்தமாரி பார்க்காம வந்துடாதீங்க. நான் ஒரு சின்ன இருமல் இருந்தது. சின்ன இருமல் தானே அந்த இடத்துல போய் நினச்சா இவ்வளோ பெரிய முடிவாக போய் முடியும்னு தெரில. இதே இருக்கேனே. அதுக்கு இவர் கிரேசி ஸ்பைடின்னு ஒருத்தர். இவரும் டம்மி பீஸ் தான். சும்மா ட்ரீம் ஸ்கிரீன் தான். நான் தான் ட்ரிப் தம்பின்னு பாரு. ஆனால் சும்மா தான். அதெல்லாம் பிடிச்சா பாடி தான். அது இங்கே பாருங்க, ட்ரீம் தம்பினா அப்படியே ஆடிவங்க பாரு. ஆனால் தள்ளி விட்டார் எப்படியோ. அதுக்கப்புறம் எல்லோரும் மேலே வாங்கன்னு சொன்னாங்க. இது வந்து நாங்கள் ரீபப்ளிக் டே அன்னைக்கு தான் ஆரம்பித்தோம். ஓகேவா, ரீபப்ளிக் டே அன்னைக்கு தான் ஆரம்பித்தோம். வா, ரிபப்ளிக் டே எத்தனாம் தேதி? 26ஆம் தேதி, பிப்ரவரி 5. சோஜபுரம் எல்லோரும் மேலே வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதான் அந்த குட்டி பையன்ட்டு போய்ட்டு அடி வாங்கிட்டு வந்தேன். இருந்தாலும் சும்மா இருக்குங்க பாருங்க. அப்புறம் ட்ரீமோட தம்பி உண்மையாக சொல்லியிருப்பாரா? அதுக்கப்புறம் நம்மளோட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கேமிங் சேனலுக்காண்டி ஒரு சின்ன ப்ராடக்ட் பண்ணலான்னு இருக்கேன். என்ன ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாய்ஸ்டிக் தான். மைன்கிராஃப்டோட ஜாய்ஸ்டிக் விளாண்டா எப்படி தான் ஜாவாவில் விளையாட முடியே இருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாகும். அதனால தான் ஜாய்ஸ்டிக் வாங்கலான்னு இருக்கேன். நம்ம ப்ராடக்ட்டு ஜாம்பி. இவர் தானே, இவர் அடிக்கடி ஜாம்பி மாரி தெரியுதுங்க. கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க வீடியோவில் இருந்ததுன்னா. அதுக்கப்புறம் எஸ்எம்பி ஸ்டார்ட் பண்ணாமல் நாங்கள் பாட்டில் விளாண்டுட்டே இருந்தோம். எப்பா எவ்வளோ நாள் விளாட்றோம். சவுண்டை குறைச்சிக்கிறோம். நம்மளோட ஊசி போட்டு வர்றான்னு நான் கேட்கவே மாட்டேறேன். ஓகே, சர்வர் ஆரம்பிக்கலாமான்னு இருந்தாங்க. ஆரம்பிக்கலாமாங்கிறேன். ஆனால் ஆரம்பிக்க மாட்டேறாங்களே.
ஏகலாம் நினைக்கிறான்னு பார்ப்போம். நம்ம ஒரு மூலையில் போய் உட்காந்துக்கலாம். ஒரு வேறு அடிச்சடிச்சு கொள்றாரு. தத்துக்குன்னு செத்துக்கிட்டே இருந்தேன் நான். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு சர்வரே வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் இங்கே ஸ்டார்ட்டே பண்ணல. கடுப்பாக இருந்தேன். நானும் அடிச்சடிச்சு விளாண்டுக்கிட்டே இருந்தேன். இவன் தான் எங்கள் அடிச்சுக்கிட்டே இருந்தான். ஆனால் நான் அந்த வீடியோவில் இவனுக்கு தான் நன்றியே சொல்லி ஆகணும். ஐப்ரோவில் சர்வர் ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பர்டிகுலர் வீட்டில் எல்லோரும் எடுத்து வந்துட்டாங்க. உடனே பார்த்தாலும் இது இந்தியா கொடி தான் ஃபுல்லும். அது உடனே இந்த பர்டிகுலர் வீட்டில் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் ப்ரோ எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருந்தது. சொல்லுமா வேணான்ட்டாங்க. கனகன பாதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னும் எல்லாம் பொருளையும் உள்ள வைக்க சொல்லிட்டு எனகன பாடிட்டு வருவோன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஏன்னா ரிபப்ளிக் டே எனக்கு தான் ஆரம்பித்தோம். அதுக்கு நம்ம இந்தியாவுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்க முடியல. ரெஸ்பெக்ட்டு தான் வந்திருக்கோம் நாங்கள். இதில் எல்லாமே கிட்டினது நான் தான். எல்லாமே அப்படின்னு சொல்ல முடியாது. ரோடு போட்டது நான் தான். அப்புறம் ஒரு தனித்தனியாக பைக் நான் தான் கண்டுபிடிச்சது தான். அப்புறம் அந்த ட்ரீம் ஸ்டேஜ் கிட்டினது நான் தான். அப்புறம் இந்த கோர்ட்டு கிட்டினது நான் தான். ஓகேவா? வேறு எதுவும் நம்ம அதை எப்படி பண்ணல. பெருசாக தான் நான் பண்ணேன்னா இதெல்லாம் பெருசாக தான் பண்ணுவேன். சரி ஓகே. ஸ்கூல் அட்டென்ஷன் ஸ்கூல் இருந்துச்சுன்னு என்னமோ சொல்லிட்டு வளர்ந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் கைஸ் வாய்ஸ் ரொம்ப லோவாக கேட்டுருந்தா மன்னிச்சுக்கோங்க. இப்போ தான் கொஞ்சம் கத்தி கேட்கும். ஏன்னா இப்போ தான் தொண்டை கொஞ்சம் சரியாக இருக்குது. கொஞ்சம் வாய்ஸ் கத்தி பேசுகிறேன் நான் இந்த வாட்டி. இதுக்கு முன்னாடி கத்தி பேசலை. சல்யூட் அப்படின்னாங்க. சல்யூட்டுக்கு மைனிங் நோட்ட போட்டேன். முடிஞ்சு போங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டு நான் பாட்டு ஓடிட்டேன். பாட்டன் துரத்தேன். நான் பாட்டு ஓட மறுபடியும் துரத்தேன். நான் டக்கு ரூட் எடுத்துகிட்டு என்னோடய பயத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு போனேன். அதுக்கப்புறம் சொன்னாங்க பாருங்கள், கோர்ட்டில் வந்து எல்லோரும் ஸ்பீச்சு கொடுத்துட்டு போங்கன்ட்டாங்க. அதை அவங்கள்ட்ட காட்டினா போர் அடிக்கும். அதனால் நான் கட் பண்ணிடுறேன். அவங்க இடத்துக்கு அவங்க போகணுன்ட்டாங்க. நான் வந்து ஸ்க்ரூஸ் போயிருந்தேன். விக்ஸிபிலிட்டிங்கிற ஒரு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பே, அதாவது இந்த பச்சை கலர் ரோட்டில் இருக்காது. நான் வந்து ஸ்க்ரூஸ் போயிருந்தேன். நான் உட் கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்னும் நான் ஸ்டார்டர் பேசியிருந்தோம். அப்புறம் அயனாக இருந்தாலும் நிறைய வேலைகள் இருந்தது. ஆனால் ஃபுட் ஷாப்பு நான் தான் எடுத்திருக்கேன். அதனால் விக்ஸிபிலிட்டி வந்து அயன் ஃபார்ம் எடுத்திருக்காரு. அவர் அயன் ஃபார்ம் கட்டினோடனே நாங்கள் போய்ட்டு ஏஎஃப்கேன்ட்டு ஒரு 3 ஸ்டாக் கிட்ட அயன் எடுத்துகிட்டு வந்து ஹாப்பர்லாம் நிறைய செஞ்சு தேவையான அளவுக்கு ஹாப்பர் செஞ்சுட்டு வந்து எடுத்துக்கிடுவேன். ஹாப்பர் எல்லாம் தேவையான அளவுக்கு செஞ்சுட்டு அப்புறம் காபிள் ஸ்டோன் நிறையா எடுத்துகிட்டு சூப்பர் ஸ்மெல்ட்டு கட்டி விட்ருவேன். கட்டி விட்டுட்டு மேலே ஃபியூலு, மேலே வந்து ஃபியூலுக்கானது, கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு போட்டு விட்டுட்டு சார் ஒரு 2 நிமிஷம் தான் நிற்பேன். அதுக்குள்ள எல்லாம் வந்துடும். போய்ட்டு ரீஃபில் பண்ணிட்டு வந்துடுறேன். இதுதான் வேலை. ஓகேவா? அதுக்கப்புறம் அயனார் மாறிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். அக்கியான பீப்புள் எடுத்தோடனே கோல்டன் கேட்டு, ஸ்கில் டச் பிக்கேட்ஸு, 3 நேம் டேக் அது நிறையா எனக்கு கிடச்சிது. ஏன்னா என் வீட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இது மைண்ட் ஷாப்பு. வீட்டு பக்கத்தில் ஒரு சின்ன கேம் மாரி இருக்குது. சொன்னாங்க அதெல்லாம் மைண்ட் ஷாப் இருக்குது, நீங்கள் போங்கன்னாங்க. உடனே கோல்டாக இருக்கும் புதுல இறங்கிட்டேனே.